நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களை நான் முதல்ல பார்க்கும் ராசி மேசராசி. மேசராசிக்கு மாத ஆரம்பத்திலேயே பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிலேயே உச்ச வலுவோடு இருக்கார். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு ரிஷப வீட்டில் ஆட்சி வலுவோடு இருக்கார். அப்போ சூரியன் சுக்கிரனும் உச்ச ஆட்சி வலுவோடவும், குரு பகவான் ஜூன் மாதம் பெயர்ச்சிட போகிறார். அதுக்கு முன்னாக தன்னுடைய சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கார். கிட்டத்தட்ட 3 கிரகம், மிக முக்கியமான 3 கிரகங்களும் பலமாக இருக்கிறது. இதன் மூலம் என்ன கிடைக்க போகுது? சூரியன் மூலியமாக ஆத்ம பலம் பெறப்போகுது. விரயசை நடக்குதுன்னு வருத்தப்பட்டிருந்தீங்களுக்கெல்லாம் ஆத்ம பலம் அடைய போகிறீங்க. குழந்தைகள் மூலம் ஆதாயம் ஏற்பட போகிறது. புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு புத்திர பாக்கியங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி வளர்க்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து, குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைந்து ஒற்றுமை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயம் ரொட்டேட் மைண்டில் பிரச்சனை இருக்குது. பணம் சார்ந்த சில பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் ரொட்டேட் மணியை கொடுக்குற ஒரு கிரகம் இல்லையா, அந்த கிரகம் ஆட்சி வலுவாக இருக்கும்போது பணம் சார்ந்த பிரச்சனைகள், தட்டுப்பாடுகள் இந்த மாதம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை என்றால் குறையும். குரு பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்திலே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அடுத்த மாதம் உங்களுக்கு உச்சவளவு அடையப்படுறார். அப்போ இப்போ இருந்தே சுகமேன்மையை அதிகப்படுத்துவார். உடல் ஆரோக்கியத்தை, மிக முக்கியமாக உடல் ஆரோக்கியங்களை அதிகரிக்கிறது, சுகமேன்மையில் அதிகரிக்கிறது. வண்டி வாகன யோகங்களுக்கான முன்னோட்டங்கள் இப்போ நடக்கிறது போன்ற விஷயங்கள் அனைத்தும் குரு பகவான் நிகழ்த்துறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ நம்ம இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பணம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி முதல் 2 வாரங்கள் விரயஸ்தானத்தில் இருந்து சனிங்கிற கிரகத்தோடு சேர்ந்து கிரக யுத்தத்தில் இருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் பயணங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேசராசிக்கு யாராக இருந்தாலும் சரி, இரவு நேர பயணமோ பகல் நேர பயணமோ நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போது அந்த பயணங்களை மிக கவனமாக இருக்கணும். விரய செலவுகள் அதிகம் ஏற்படும், அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? அதே சமயம் பல் சார்ந்த விஷயங்கள், எலும்பு சார்ந்த விஷயங்கள், சுகர், பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முதல் 2 வாரம் மட்டும்தான். அதற்கு பின்பு அனைத்து சுபபலன்களுமே அந்த விஷயத்தில் உங்களுக்கு நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என காரணம் 15ஆம் தேதிக்கு பின்பு ராசி அதிபதி ராசியில் சஞ்சாரம் பண்ணி செவ்வாய் பகவான் உச்ச ஆட்சி வலுவை அடைய போகிறார். அப்போது தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, வெற்றி போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுமே உங்களுக்கு நடக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல் 2 வாரம் மட்டுமே உடல் ஆரோக்கியத்திலையும் பயணங்கள்லையும் விரைய செலவில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். இந்த மாதம் அனைத்து சுபபலன்களும் உங்களுக்கு